கடைசி படம் அது வலிக்க தான் செய்யுது. ஒரு தளபதி ஃபேனாக வளர்ந்ததில் அது உள்ள அழுதாச்சு எல்லாம். ஏற்றுக்க முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல. அண்ணா போனார், படம் தான் போனார், ஆனால் தினமும் பார்க்க முடியுது. எங்கள் கூடயே இருக்கார். இப்போ பிளாஸ்ட்டு அதில் தான் வார்த்தையே இல்லாமல் வர மனசும் இல்லாமல் திரும்பி பார்க்க மாட்டோம்ன்ற ஃபீல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எமோஷ்னலாக இருந்தது. லாஸ்ட் 5 minutes ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஹீஸ் சிஎம் நவ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ அவர் பொலிட்டிக்கல் சைட்னால அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஓகே தான் எங்களுக்கு. ஏன்னா பிஃபோரே வரும்னு எதிர்பார்த்துட்டு எல்லோரும் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி வச்சுருந்தோம். பட் அந்த டைம் நான் நடக்கலை. ஸோ இப்போ சிஎம்மாக பார்க்கும்போது இன்னுமே ப்ரௌடாக இருக்குது. அப்படி சிஎம்மாக நடிச்சதுனால இன்னுமே ப்ரௌடாக இருக்குது, எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லாரோட ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போது. ஆனால் இப்போ வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறாங்க, சிஎம்மோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. அப்போ ஆக்டர் விஜயோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துருப்பாங்க. இப்போ சிஎம்மோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறனால இந்த படத்தில் இருந்த மாதிரியே அவர் சிஎம்மாவும் நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு நம்புகிறேன். ஆமாம், அதுதான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் வந்து அவர் கோர்ட்டில் இருந்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டே இருந்தோம். லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபைனல் டைட்டில் கார்டுனால ரொம்ப எமோஷ்னலாக ஹாப்பியாக இருந்தோம். இந்த இது ஆமாம், இதில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட்கான இது இல்லை. பட் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் உதவுற படம். பிகாஸ் நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா நிறையா குட் டச் பேட் டச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற இன்ஃபர்மேஷன். ஏற்றுக்க முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல. அண்ணா போனார், படம் தான் போனார், ஆனால் தினமும் பார்க்க முடியுது. எங்கள் கூடயே இருக்கார். இப்போ படத்தில் பார்த்தது ஏக்கம் இல்லை. இப்போ எங்கள் கூடயே நிற்கிறார். எல்லா இடத்துலையும் எங்கள் கூடயே இருக்கார். எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு தோண எல்லா இடத்துலையுமே எங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மொத பார்த்த படமும் விஜய் படம் தான். இப்போ கடைசியாக பார்க்குறது அவர் படம் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் வந்துட்டார், நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு. அது போதும். மக்களுக்காக இதுக்கப்புறம் அவர் கடைசி வரையும் இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருப்பார் நம்புகிறேன். தளபதிக்கு வந்து ஒரு 2-3 டைட்டில் கார்டு பார்த்துட்டோம். தளபதி, இளைய தளபதி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு டைட்டில் கார்டு படத்தில் வருது. அது எப்படி இருக்குது? அது இன்னும் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஏற்றுக்க முடியல. ஒரு விஜய் ஃபேனானால இது ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அண்ணன் எங்கள் அண்ணனா போயிட்டாரு, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எங்களுக்காக நிற்கிறாரு, பெண்களுக்காக வந்திருக்காரு. ஸோ ஏற்று போனாங்க. அதை கண்டிப்பாக இந்த வாட்டியுமே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் மக்களுக்காக இருக்கேன், நான் இருப்பேன், நான் இனிமேலும் இருப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. பார்ப்போம் எங்கள் அண்ணன் எங்கள் கூட இருக்காரா, பெண்களுக்கு வந்து சேஃபாக இருக்காரான்னு பார்ப்போம். இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. எங்கள் அண்ணன் எங்களுக்கு நிறையவே இது பண்ணியிருக்காரு. அதில் நிறைய மெசேஜ் இருக்குது. பார்ப்போம். பெண்கள் 18+ பார்க்குற மாதிரிலாம் இல்லை, சின்ன பசங்களும் வந்து பார்த்துருக்கலாம். அதை நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. இதோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக வர முடியல. அண்ணன் படத்துக்கு வந்து நான் இப்படி வெளியில் வந்தது நல்லா இருந்துச்சு. எதுவுமே வரலங்க, 2 வாட்டி பார்த்து தொண்டை போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதியை ஸ்க்ரீனில் கடைசியாக பார்க்க போகிறோன்னு ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி டைட்டில் கார்டுக்காகவே 800 ரூபா வருத்துன்ற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக போயிருக்கோம். 200 தொகுதி ஈஸியாக அடிச்சிருப்பார் அண்ணன். 234 போயிருப்போம். 8 சீட்டு 7 சீட்டு இல்லாமல் போயிருக்காது, டக்குன்னு பிடிச்சிருக்கலாம். இந்த வாட்டி கேர்ள்ஸ் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீக்காக இல்லாமல் எப்படி எதிர்த்து பேசணும், அதெல்லாம் வந்து செம்மையாக எடுத்து சொல்லியிருந்தார். கிடையாதுங்க, தளபதி படம்லாம் ரீமேக்லாம் பண்ண முடியாது சத்தியமாக. அது வந்து இவர் பண்ணாலே அது ஒரு மாதிரி மாசாக இருக்கும். அது ஒரே இடத்துல எந்திரிச்சு வரவே மனசு இல்லை. இன்னும் போட்டாலும் பார்த்துட்டே இருப்போம். ஒரு ஃப்ரேமும் வந்து மாசா செதுக்கியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதில் தான் வார்த்தையே இல்லாமல் வர மனசும் இல்லாமல்
லைக் ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த கத்தி குத்து அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கனால மேபி அதனால இது கொடுத்துருப்பாங்க. மற்றபடி மெசேஜ் உள்ள படம் தான். ஏ சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு இதுதான். ஓவராலாக மாசா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தளபதியோட கடைசி படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. கஷ்டமாக இருக்கு அவ்வளோதான். ஃபேன்ஸாக நீ அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல்? ஏன்னா கடைசி படம்ன்றது ஒரு எமோஷனல் இதுக்கு மேலே ஸ்க்ரீனில் அதை பார்க்க முடியாது. அதுதான் ப்ரோ கஷ்டம். அதான் ப்ரோ பிரச்சனை. இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்படி இருக்கு? முதலமைச்சராக பார்க்கும்போது பெருமையாக இருக்குண்ணா. ஆனால் ஃபேனாக பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. ரசிகனாக பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஹலோ, நான் வந்து விஜய் ரசிகை கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் விஜய் ரசிகை. அவன் சொல்லுவான். சொல்லு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. தளபதியோட கடைசி படம் எமோஷனலாக இருக்கு. ஆமாம், நான் செகண்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன். இன்னைக்கு திரும்பி இது விட்டால் வேறு பார்க்க முடியாதுன்னு திரும்பி வந்து பார்த்துருக்கேன். இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு முதலமைச்சர் நடிச்ச படம். அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு? அந்த ஃபீல் இல்லை, திரும்பி பார்க்க மாட்டோன்ற ஃபீல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரெண்டாவது வாட்டின்னு திரும்பி வந்திருக்கேன். திரும்பி நான் இத்தனை 10வது நாளும் வருவேன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டைட்டில் கார்டு எதிர்பார்த்தோம். அந்த டைட்டில் கார்டு ஸ்க்ரீனில் எப்படி இருக்கு? அந்த டைட்டில் கார்டு ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். பட் அந்த டைட்டில் கார்டை ரிலேட் பண்ணுறதை விட விஜய், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஆக்டர் விஜய் மூவி திரும்பி வராதுன்ற ஃபீல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவும் பார்த்தேன், இப்போவும் பார்த்தேன். நான் இது விஜய் ஃபேன்னால எனக்கு எப்போவுமே பிடிக்கும். கேசரி பிரியாணியாக மாதிரி இருக்கா? பகவத் கேசரி பிரியாணியாக மாதிரி இருக்கா விஜய் நடிப்பு? அது விஜய்னாலே அது ஸ்பெஷல் தானே. அதுதான் 3 டைம் பார்க்க வந்திருக்கேன்னா அது எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சிருக்கும். அதோட ரீமேக் மாதிரியே எங்களுக்கு தெரியல. விஜய் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு லாஸ்ட் மூவி அண்ட் எமோஷன் மட்டும்தான் இருக்குது. எத்தனை டைம் ஆனாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வரலாம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதோ உங்களோட ஓட்டை சூஸ் பண்ணுங்கள். யார் இந்த இதுக்கு வரணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓட்டே பண்ணேன். பசங்களை மட்டும் கூப்பிட்டு வர முடியாதுன்றாங்க, பார்த்துக்கோங்க. பட் உண்மையிலேயே பசங்க பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வந்து இது வந்து தளபதியோட கடைசி படம். கடைசி படம் அது வலிக்க தான் செய்யுது. ஒரு தளபதி ஃபேனாக வளர்ந்ததில் அதுக்கு தான் கண்ணாடி இது உள்ள அழுதாச்சு எல்லாம். இதுக்கு மேலாம் அழுவுறதுக்கு இல்லை. இதுக்கு மேலே சிஎம் விஜயை பாருங்கள். ஆக்டர் விஜய் முடிஞ்சிடுச்சு கேரியர். ஸோ சிஎம் விஜய் பண்ணுறதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம தளபதிக்கு வந்து 2-3 டைட்டில் கார்டு வந்து பார்த்துருக்கோம். ஆமாம், படத்தில் ஒரு டைட்டில் கார்டு வருது. இந்த லைக் இளைய தளபதி தான் வரும்னு பார்த்தா தளபதி மாறிச்சு. அதுக்கப்புறம் சிஎம்னு மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன் தான். இந்த செலிப்ரேஷன் லைக் இதோட பெருசாக வந்திருக்க வேண்டியது. டைம் கன்ஸ்டன்ட் எப்படி இருக்குது. ஸோ பெரிய இது வந்து படமாக வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படம். ஆனால் ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே, அது எப்படி இருக்குது? வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்டு கொஞ்சம் அந்த கொஞ்சம் டாக்ஸ்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. அடல்ட்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி. ஸோ சின்ன பசங்களை அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்க. ஓடிடிக்கு வரும்போது எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம். அதான் ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த ஓடிடி சொல்ல தலைவா, நம்ம அஃபிஷியல் ஓடிடிக்கு வரும்போது. யா, சரி, இது வந்து ஒரு பகவத் கேசரியோட ரீமேக். ஏங்க விருந்துக்கு முன்னாடி கேசரி தாங்க வைப்பாங்க, அப்புறம் தாங்க பிரியாணியே போடுவாங்க. அந்த மாதிரி இங்கே படத்தை வச்சுருக்காங்க. கேசரி வந்து பிரியாணியாக மாறிடுச்சு. கேசரி ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் பார்த்தா பிரியாணியை போட்டிருக்காங்க. இது கேசரியே இல்லை ஃபஸ்ட்டு. அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபுல் ட்ரீட்டு விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி, விஜய் ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கும் சரி, ஃபுல் ட்ரீட்டு. ஓகே, தேங்க்யூ தலைவா. பிளாஸ்ட்டு அது ஒன்று தாங்க கவலையாக இருக்குது. நான்லாம் தளபதியோட ரசிகர், வெறியன்னு சொல்லலாம். ஆனால் பரவாயில்ல, தளபதி நம்ம கூட தான் சிஎம்மாக இருக்கார். நம்ம ரெண்டு மூணு டைட்டில் கார்டை பார்த்துட்டு தளபதி இந்த படத்தில் ஒரு ஃபுல் டைட்டில் கார்டு வெறித்தனம் தப்பு பண்ணவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு முதலமைச்சர் நடிச்ச படம். அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம தளபதி படம் பார்த்துட்டோம். இப்போ இது முதலமைச்சர் இல்லை, படம் வந்து அஸ்வினோத் வந்து விஜய் ஃபேன்ஸ் கோசம் எடுத்திருக்காரு. அரசியலையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிளாஸ்ட் தான். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அவரோட டான்ஸு வயசுக்கும் டான்ஸுக்கும் வித்தியாசமே இல்லை. வந்து பாருங்க, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தளபதியோட கடைசி படம் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தளபதி வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் அழுக வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு முதலமைச்சர் நடிச்ச படம். அந்த ஃபீல் எப்படி இருக்குது?
நல்லா இருக்கு. அப்போ வந்தாலும் தளபதி தான் இருக்கும். இப்போ வந்து சிஎம் இருக்கனால நல்லா இருக்கு. கத்தி கத்தி தொண்டை போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆமாம், ரொம்ப 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 பண்ணவே இல்லையே நீங்க நான் நேற்றே எனக்கு என்ன பண்ணுறது போயிட்டா அவ